ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாரங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் அமெரிக்கா போர், அதோட முக்கிய புள்ளியான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரான் ஃப்ரீ பண்ணுறதா, அதாவது எதிரி நாடுகள் உட்பட எல்லா நாடுகளோட கமர்ஷியல் ஷிப்ஸ் வெசல்ஸ் அங்கே போகலாம், கடக்கலாம் அந்த நீர்நிலையை அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு விட்டாங்க. அதில் சில மணி நேரங்களே அதை பின்வாங்கிட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் ஈரான் தங்களுக்கு அவருக்கு அடிப்பணிந்து விட்டதாகவும் அவங்களோட யுரேனியமை எடுத்துக்கிறதுக்கு அவங்க அனுமதிச்சிட்டாங்க. நாங்களே போய் ஈரான் கிட்ட இருக்கிற அந்த செறிவுறுப்பட்ட யுரேனியமாக இருக்கட்டும் இல்லை டஸ்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடும் திரும்ப ட்வீட் போட்டுருக்கிறாரு. இந்த நிலையில் மறுபடியும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டதுன்றது பெரும் அதிர்ச்சியை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா அது திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் சில நேரங்களே க்ரூட் ஆயில் விலைலாம் குறைஞ்சிது, மறுபடியும் அதெல்லாம் ஏற ஆரம்பிச்சிது. மறுபடியும் போர் எஸ்கலேட் ஆகுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருப்பது. இன்னொரு தரப்புல பாகிஸ்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயார் செஞ்சுட்டு வராங்க, ரெண்டு நாடுகிட்டே பேசிட்டு வராங்கன்றதை பார்க்க முடியுது. ரொம்ப தீவிரமான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. முதல் கட்டமாக இப்போ அங்கே என்ன நிலவரம் நிலவுதுன்றதை முதல் கட்டமாக உங்கள் பார்வையை பதிவு செய்யும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் திறக்கப்பட்ட சில மணி நேரத்தில் மறுபடியும் மூடப்பட்டிருக்கு. அந்த கொஞ்ச நேரத்தில், அதாவது திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதற்கும் ஐஆர்ஜிசி நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கும் இடையில சில மணி நேரங்கள். அந்த சில மணி நேரங்களில் சில கப்பல்கள் வெளியே வந்திருக்கு, பல கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அதில் ஒரு 2 கப்பல்கள் மேலே தாக்குதல் நடந்திருக்கு. அதாவது கன் போட், அந்த படகுலையே துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுட்டிருக்காங்க. அதில் 2 இந்திய கப்பல்கள் மேலே துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அப்படின்ற தகவல் நேற்று வந்துச்சு. அதுக்காக இந்தியாவில் இருக்கிற ஈரானுடைய அம்பாசிடர் அவரை அழைத்து ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கு நம்முடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஸோ இந்த நிலையில் இப்போ அது பழைய நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்கு. பழைய நிலைமைனா மறுபடியும் அது ஈரான் கண்ட்ரோல்ல இருக்கு. பழைய நிலைமைனா ஈரான் கண்ட்ரோல்ல இருக்கு. ஈரான் அனுமதிக்கிற கப்பல்கள் மட்டும் அந்த வழியா போகலாம் அப்படின்றது தான் ஈரானை பொறுத்த வரைக்கும் பழைய நிலைமை. அந்த துப்பாக்கி சூடு கூட ஒரு எச்சரிக்கை செய்யற அளவுக்கான துப்பாக்கி சூடு தானே, தாக்கணுன்ற அந்த மாதிரியான துப்பாக்கி சூடு கிடையாதுல. இல்லை, ஆக்சுவலாக துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. நடக்கும்பொழுது அந்த சேனல்ல ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த வெசலுக்கும் அந்த கப்பலுக்கும் ஐஆர்ஜிசிக்கும் இடையில அந்த கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. அது வெளியே லீக் ஆகி சோசியல் மீடியாவில் இருக்கு, ஊடகங்களையும் ஒளிபரப்பியிருக்காங்க. In Persian Gulf and Oman Sea, this is Iranian Sepah Navy calling you on channel 16. The Strait of Hormuz is still closed. We will open it by the order of our leader Imam Khamenei, not by the tweets of some idiots. If you want to pass through the strait, you must ask permission from Iranian Sepah Navy. All vessels that have a connection with our enemies will be targeted if they try to pass the Strait of Hormuz out. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டிருக்கு, பர்மிஷன் வாங்காம நீங்க வந்திருக்கீங்க, திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேட் பண்றாங்க. அதுல ஒரு இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஐஆர்ஜிசியோட நேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய சுப்ரீம் லீடர் ஹமேனி சொன்னாதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் திறக்கும், வேற எந்த ஒரு இடியட்டும் சோசியல் மீடியாவில் எழுதுறது மூலயமா இது திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிகேஷன்ல இருக்கும். அதாவது அந்த நேவிக்கும் கப்பலுக்கும் இடையிலான சேனல் 16 கம்யூனிகேஷன் அப்படின்றாங்க. அதில் அந்த மாதிரி தகவல் பரிமாறி இருக்கு. இதை என்ன பண்றாங்க அமெரிக்கா தரப்புல, அந்த இடியட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை ஈரான் தரப்புல அராக்சி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கம்ப்ளீட்டா ஓப்பன் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு தான் சில மணி நேரங்களில் மூடப்பட்டிருக்கு. அப்படி அவர் அறிவிச்சது தான் அவரை தான் இடியட்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்புல பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஈரானுடைய கப்பல் படையே ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை இடியட்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற மாதிரி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ரிட்டாலியேட் பண்ற மாதிரி, பதில் சொல்ற மாதிரியான விஷயங்கள் ஈரான் தரப்புலேருந்து வந்துட்டு இருக்கு. அவர் இடியட்னு சொன்னது உங்களுடைய அதிபரையா, ட்ரம்ப்பையா, எங்க ஆள சொல்லல, சும்மா கூகுள் பண்ணு, இடியட்னு போட்டு கூகுள் பண்ணாலே ட்ரம்ப் பேர் தான் முதல்ல வரும், அதுவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய சவுத் ஆப்பிரிக்கா எம்பசி அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க, ட்ரம்ப் தான் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. அதனால இப்படி ஒரு விஷயம் இடையில நடந்துச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பழைய மாதிரியான நிலைமை தொடருது அப்படின்றது தான் ஈரான் தரப்புடைய கருத்து. அமெரிக்காவுடைய முற்றுகை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. அவங்க ஏன் மூடுறாங்க அப்படின்னு அறிவிச்சாங்க ஈரான் அப்படின்னா, இந்த யுஎஸ்ஓடைய நேவி முற்றுகை அது விலக்கி கொள்ளப்படணும், அது அங்கே இருக்கிறது கடற்கொள்ளைக்கு ஒரு ராபரிக்கு சமமானது, அவங்க அங்கிருந்து போகாதனால நாங்கள் மூடுறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்கு. ரெண்டு தரப்புல சீஸ் ஃபயர்னு அறிவிச்சிட்டா இதெல்லாம் சேர்த்து தானே
ஆமா. இது பண்றதுன்றது அதை மீறது, வயலேட் பண்றது தானே அது. ஆமா, அதாவது ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு லேயரா இதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. முதல்ல வந்து திறக்கிறதா அந்த 10 கண்டிஷன்ஸ்ல திறக்கிறதா ஈரான் ஒத்துக்கிச்சு. அதை வந்து இஸ்ரேல் தாக்குதல், லெபனான் மீது நடத்தின தாக்குதல் காரணமாக நாங்கள் திருப்பி மூடுறோம்னு அறிவிச்சிட்டாங்க. இது பழைய செய்தி. அதுக்கப்புறம் அதை திறக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது யூஎஸ் உடைய கப்பல் படையை கொண்டு வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நான் முற்றுகையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேவல் பிளாக்கேட், ஈரான் போர்ட்ஸை முற்றுகையிடுறேன். ஆமா, ஈரான் போர்ட்ஸை கிடையாது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நாங்கள் முற்றுகையிடுறோம், ஈரான் போர்ட்டுக்கு போயிட்டு வர கப்பல்களை நாங்கள் தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமெரிக்கா கப்பல் அங்கே நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில இது ஏன் அடுத்த லெவலுக்கு பிரச்சனைக்குள்ளதாக இருக்கு அப்படின்னா, இப்போ அவங்க ஈரான் திறக்கிறதா சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுடைய நேவி பிளாக்கேடை விலக்கிக்கங்க அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா அதை விளக்க மாட்டேங்குது. எங்க கப்பல் படி அங்கேயே தான் நிற்கும், ஒரு ஃபைனல் டீல், ஒரு இறுதி ஒப்பந்தம் வர வரைக்கும் எங்க கப்பல்கள்லாம் அங்கே தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஈரானே திறக்கிறதுக்கு முன் வந்தா கூட அமெரிக்கா தான் இப்போ முட்டுக்கட்டை போடுற மாதிரியான சூழ்நிலை இப்போ புதுசா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில வர வெள்ளிக்கிழமை, இந்த வாரத்துல சில வெள்ளிக்கிழமைக்குள்ளார இந்த வாரத்துல மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. அதுக்கு எதை வச்சு அப்படி எழுதுறாங்க அப்படின்னா, யூஎஸ் உடைய விமானங்கள் 2 வந்து ராவல்பிண்டி பாகிஸ்தான்ல வந்து இறங்கியிருக்கு, ஒரு நவீன பெரிய விமானம் வந்து இறங்கியிருக்கு அப்படின்ற செய்தியை எழுதுறாங்க. அது மாதிரி விமான நிலையத்திலிருந்து அந்த பேச்சுவார்த்தை நடக்கிற சாலைகள்லாம் பாதுகாப்போடு மூடப்பட்டிருக்கு. அது மாதிரி 2 ஹோட்டல், செரீனா ஹோட்டல், மேரியட் ஹோட்டல், 2 ஹோட்டலில் இருக்கிற புக்கிங்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க, வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதெல்லாம் காலியாக வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மீண்டும் சில நாட்களில் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது செக்யூரிட்டி அதிகமாகிட்டு இருக்கு இதில் இஸ்லாமாபாத்தில். அதை வச்சு பார்க்கும்போது மீண்டும் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானுடைய டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் அவருடைய கருத்து ஒன்று இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, பேச்சுவார்த்தைக்கான ஃப்ரேம் ஒர்க் அது இன்னும் முடிவு செய்யப்படலை. ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தைக்கு 11ஆம் தேதி நினைக்கிறேன், அப்போ நடந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தரப்புல இருந்து 10 கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க, அமெரிக்கா தரப்புல இருந்து கண்டிஷன்ஸ் போட்டாங்க. ஸோ இதுக்கு இடையில நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. இப்போ 2வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு எதன் அடிப்படையில் மீண்டும் சந்திக்கிறது, மீண்டும் பேசுறது அப்படின்ற அந்த ஃப்ரேம் ஒர்க் இன்னும் ரெடி ஆகலை. ஃப்ரேம் ஒர்க் ரெடி ஆகாமல் நாங்கள் திருப்பி பேசுறதுக்கு போனோம்னா அது தோல்வியிட முடியும், மறுபடியும் வந்து வார் எஸ்கலேட் ஆகிறதுக்கான காரணமாக அமைஞ்சிரும். அதனால அந்த ஃப்ரேம் ஒர்க் முடிவு பண்ணுறதுக்கான நிலையில நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இது எது தடங்களாக இருக்குது அப்படின்றத ஈரானுடைய பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் எம்பி காலிபஃப் அவர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 2 விஷயங்கள் தடங்களாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், இன்னொன்று வந்து எங்களுடைய அணு சக்தி, அதை வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க யூஎஸ் தரப்புல இருந்து. இது 2ஐயும் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் ஈரான் தரப்புல தெளிவாக சொல்றது என்ன அப்படின்னா, எல்லா நாடுகளுக்கும் இருக்கிற உரிமை, ஒரு சர்வதேச விதிமுறைகள் இருக்குல்ல, அதுக்கு உட்பட்டு தான் ஈரான் வந்து நெகோசியேஷனுக்கு போகும். சர்வதேச விதிமுறைகளையெல்லாம் தாண்டி ஒரு விதிவிலக்காக எங்களுக்கு மட்டும் நியூக்ளியர் பவர் இருக்கக்கூடாது, எங்க நாடு வந்து அணுசக்தி இல்லாத நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா விரும்புறது வந்து எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா நாடுகள்லையும் அணுசக்தியை வந்து சிவிலியன் பர்பஸ்க்காக பயன்படுத்துறாங்க, மின்சார உற்பத்திக்கு அது மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க. அது கூட ஈரான் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றது வந்து எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது அப்படின்றது தான் ஈரானுடைய தரப்பு. ஸோ இந்த 2 விஷயத்துல தான் குறிப்பா முட்டுக்கட்டை. அதை காலிபஃப் என்ன சொல்றாருன்னா, பேச்சுவார்த்தையில ப்ராக்ரஸ் இருக்கு, முன்னேற்றம் இருக்கு, ஆனால் இடைவெளியும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதனால வர வாரத்தில் இந்த 4-5 நாட்கள்ல பேச்சுவார்த்தை நடக்கணும். ஏன்னா 22ஆம் தேதி தான் அந்த 2 வார சீஸ் ஃபயர் முடியுது. ஸோ அதுக்குள்ளார ஒரு தீர்வு வரணும். அப்படி இல்லைன்னா எஸ்கலேஷனுக்கான மீண்டும் போர் மூழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பதட்டம் வந்து மீண்டும் மிடில் ஈஸ்ட் நாடுகளில் ஏற்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் முஜ்தபா கம்பெனி வந்து ரொம்ப காயம் போட்டு கிடக்கிறாரு, உயிரோடு தான் இருக்காரு, ஆனால் வந்து செயல்பட முடியாத அளவுக்கு காயம் போட்டு கிடக்கிறாரு. அதனால அந்த நாட்டுக்குள்ள என்ன முடிவு எடுக்கிறதுன்றதுல ஒரு நிலையான தன்மை இல்லாமல் இருக்குது. யார் முடிவு அறிவிப்பா, யார் முடிவு எடுப்பான்ற சிக்கல் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இது வந்து ஒரு பலவீனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஊடகங்கள் வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. முஜ்தபா கம்பெனியோட நிலைமை என்ன, இப்போ இந்த போர் குறித்து அவரோட பார்வை என்ன, அவர் எதனா வெளிப்படுத்திருக்காரா? இல்லை, ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பே முஜ்தபா அமேனி அவர் வந்து காயம் பட்டிருக்கார் தாக்குதலில். பிப்ரவரி 28ஆம் தேதி நடந்த தாக்குதலில் காயம் பட்டிருக்காரு, முகத்தில் காயம் இருக்கு, காலில் பாதிப்பு இருக்கு. ஆனால் அவர் வந்து ஷார்ப்பான மைண்டோட இருக்காரு அப்படின்ற செய்தி ஊடகங்களில் வந்துச்சு. அதனால அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இப்போ அவர் உயிரோடு இருக்கிறத
ஊடகங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவுடைய தலைவர்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேற்று அமேனியாவுடைய ஒரு வாழ்த்து செய்தி எதுக்காகனா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் அனுசரிக்கப்படுது. அது இவர் சுப்ரீம் லீடர் ஆன பிறகு வர முதல்ல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டே. அதை ஒட்டி அவர் வாழ்த்து செய்தி வெளியிட்டிருக்காரு. அந்த வாழ்த்து செய்தியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரானுடைய நேவி கப்பற்படை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு புதிய கசப்பான தோல்விகளை கொடுப்பதற்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்முடைய ட்ரோன்ஸ் அது எப்படி ஒரு மின்னல் வேகத்தில் போய் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தாக்குதல் நடத்துனுச்சோ அந்த மாதிரியான ஒரு மின்னல் வேக தாக்குதலை நடத்துவதற்கு நம்முடைய நேவி ஈரானுடைய கப்பல் படையும் தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஒட்டிய செய்திகளும் வெளிவந்திருக்கு. அதனால இந்த போர் அமெரிக்கா சொல்ற மாதிரி ஐஆர்ஜிசிக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு முரண் வந்திருக்கு அப்படின்னு சொல்ற இந்த வீடியோலாம் பரப்புனாங்க இல்லைங்களா? அது மாதிரி கிடையாது. எல்லோரும் சுப்ரீம் லீடர் அமேனிக்கு கீழே தான் இருக்கிறோம் அப்படின்றத ஈரான் தரப்பு உறுதிப்படுத்தியிருக்கு. ஓகே, ட்ரம்ப்போட அறிவிப்புகள் இன்னும் அவர் என்ன சொல்றது, யதார்த்த நிலைமையில புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாரி அவர் பதிவு போடுற மாதிரி இல்லைல்ல, இன்னும் யதார்த்தத்துக்கு மீறி நாங்கள் ஒரு வேளை பேச்சுவார்த்தை எடுப்படலன்னா நாங்கள் ஒட்டு மொத்தமாக அழிச்சிருவோம் ஈரானை அப்படின்னு சொல்கிறதோ, ஒரே நாள் அழிச்சிருவோம் சொல்கிறதோ, அது இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. யுரேனியம் என்ரிச்மெண்ட், அவங்க செறிவுறப்பட்ட யுரேனியமை அவங்க நாட்டில் இருந்து நாங்களே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு போடுறதெல்லாம் இன்னும் ஈரானை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மத ரீதியாக பல பிரச்சனையை கிளப்பி, ஏற்கனவே போப் கூட ஆன பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போது அவங்க நாட்டுக்குள்ளே கமலா ஹாரிஸ் உட்பட்ட பலரும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரியான ஸ்டேட் அவர்கிட்ட இருக்குது இப்போ? இல்லை, நீங்களே குறிப்பிட்ட மாதிரி போப்பாண்டாவரை பகைச்சிக்கிட்டாரு. கமலா ஹாரிஸ் அமெரிக்காவுடைய துணை அதிபராக இருந்த இந்தியாவுடைய வம்சாவளி கமலா ஹாரிஸ் எதிர்ப்பை ட்ரம்ப்புக்கு எதிராக அவங்க இன்னைக்கு வலுவாக பேசியிருக்காங்க. எந்த அளவுக்கு கமலா ஹாரிஸ் பேசியிருக்காங்க அப்படின்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக தான் இப்படி ஒரு பலவீனமான யுத்தத்தை அவர் நடத்தியிருக்காரு, அது தோல்வியை சந்திச்சிருக்காருன்ற அளவுக்கு. அதுவும் நெத்தன்யாகு துண்டு பேர்ல தான் இது செஞ்சிருக்காரு. ஆமா, நெத்தன்யாகு தான் இந்த போருக்கு காரணம், அமெரிக்காவை ட்ரம்ப்பை இதில் இழுத்து விட்டதே அவர் தான் அப்படின்ற அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாம ரொம்ப கடுமையான ஒரு இடத்துல பேசியிருக்காங்க அவங்க. இது உரை, அதுல ரொம்ப கடுமையான கண்டனங்களை அவங்க தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு எதிராக. ஸோ அவங்க கண்டிச்சிருக்காங்க. போப் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஒரு ஆப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. அவர் ஒரு நாட்டில் பேசும்பொழுது இந்த நாடு ஒரு சில மோசமான ஒரு கொடூரமான ஆட்சியாளர்களால் சிதைக்கப்பட்டு இருக்கு, பல பில்லியன் டாலர்ஸ் அவ்வளோ பணங்களை போருக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு. இதை பற்றி அவங்க திருப்பி போப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் ட்ரம்ப் குறிப்பிட்டு தான் பேசுறீங்களா அப்படின்ட்டு. நான் ட்ரம்ப்போடு விவாதம் செய்வதற்கு, அதாவது டிபேட்டுக்காக நான் இங்கே வரல, என்னுடைய வேலை அமைதியை ஏற்படுத்துறது தான், அதை ஒட்டி தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போப் எனக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதனால உள்நாட்டிலேயே அவங்களுக்கு பிரச்சனை. அது மாதிரி யார் எந்த கிறிஸ்துவர்கள் உள்நாட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய பலம் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரோ அதுலேயே ஒரு பெரிய சர்க்கிள் போப்பு கூட மோதினதுனால ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலையில இதை சரி பண்றதுக்காக ட்ரம்ப் என்ன பண்றாரு, ஒரு பைபிளை படிக்க போறாரு அப்படின்ற செய்தியெல்லாம் வந்திருக்கு. அது எங்கன்னா ஓவல் ஆபீஸ்லயே உட்காந்து பைபிள் படிக்க போறாரு அப்படின்ற செய்தியெல்லாம் வெளியே வந்திருக்கு. ஆமா, இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி சரிந்து வரக்கூடிய செல்வாக்கை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்காக இந்த மாதிரி முயற்சி எல்லாம் ட்ரம்ப் இறங்கியிருக்காரு அப்படின்றதுதான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கு. ஆக மொத்தத்துல கமலா ஹாரிஸே சொன்ன மாதிரி இவருடைய ஃபாரின் பாலிசி, மிலிட்ரி அக்ரெஷன் இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா. கமலா ஹாரிஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷனல் லெவலில் நம்முடைய அமெரிக்காவுடைய இமேஜே இவங்க சதைச்சிருக்காரு, எல்லா விதிமுறைகளையும் அவங்க மீறி தன்னிச்சையாக இவர் நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரேசிலுடைய அதிபர் லூலா அவரும் கடுமையான ஒரு உரை, அவர் எங்க உரையாற்றிருக்காருன்னா ஸ்பெயின் போயிருக்காரு. ஸ்பெயின்ல அவர் பேசும்பொழுது அவர் எந்த அளவுக்கு சொல்றாரு அப்படின்னா, காலையில எந்திரிச்சு ராத்திரி தூங்க போறதுக்குள்ள ஏதாவது ஒரு நாட்டு மேல குண்டு போடுவேன், போர் தொடுப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு அதிபர் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லூலா பேசியிருக்காரு. அவர் பிரேசிலுடைய அதிபர். இந்த அளவுக்கு உலக நாடுகள் மத்தியிலையும் உள்நாட்டிலையும் ட்ரம்ப்புக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் இந்த லெபனான்லேயும் இஸ்ரேல்லையும் சீஸ்ஃபயர், அதாவது போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தம் 10 நாளைக்கு அறிவிக்கப்பட்டாலும் இஸ்ரேல் லெபனான், அது சவுத் லெபனான்ல, குறிப்பாக சவுத் லெபனான்ல அங்கே அந்த போர் காரணமாக வெளியேறி போன மக்கள் மீண்டும் குடியேற அவங்க மேலே தாக்குதல் நடத்துறதாகவும், அந்த தாக்குதல் இடையில
பிரான்ஸோட பீஸ் மேக்கர்ஸ் அவங்க அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபடுறவங்க அவங்க வந்து கொல்லப்பட்டதாகவும் இதனால் மறுபடியும் அங்கே ஒரு பதட்டம் ஏற்படுறதாகவும் அவங்க மீண்டும் அந்த லெபனான்லேருந்து வெளியேறின மக்கள் வரவே கூடாது, அது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதி மாரி ஏதோ எல்லோ லைன்னு குறிப்பிடுறாங்க, அந்த மாரி அதை டீல் பண்ணுறதா சொல்கிறாங்களே, அது என்ன விவரம்? இல்லை, முத வந்து இஸ்ரேலுடைய ஆர்மி எல்லோ லைன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள் எழுதுறாங்க. எங்கன்னா லெபனான்ல ஏற்கனவே அவங்க காசால எல்லோ லைன் அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி ஒரு எல்லோ லைனை போட்டு இந்த பகுதியெல்லாம் வந்து கிழக்கு பகுதியெல்லாம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, மற்ற பகுதியில் பாலஸ்தீனர்கள் இருக்கலாம், ஆனால் அவங்க சுதந்திரமாக இருக்க முடியாது, ரெஸ்ட்ரிக்டட் இதுதான் இருக்க முடியாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் காசாவில் வந்துச்சு. இப்போ அதே எல்லோ லைன் அப்படின்ற வார்த்தையை இவங்க லெபனான்லையும் பயன்படுத்தியிருக்காங்க இஸ்ரேல் ஆர்மி அப்படின்றதான் செய்தி. அதில் என்ன அப்படின்னா அந்த சதன் லெபனான், தெற்கு லெபனானில் அவங்க எல்லோ லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தையும் எல்லா பில்டிங்ஸையும் நாங்கள் இடித்து தரமட்டமாக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற என்ன காசாவில் நடந்துச்சோ அதே தான் தெற்கு லெபனானில் நடந்துட்டு இருக்கு. அதாவது லெபனானுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, வடக்கு லெபனானில் இருக்கிறவங்க கீழே வந்துடக்கூடாது அப்படின்றது தான். அப்படி வந்தாங்கன்னா அவங்க மேலே தாக்குதல் நடக்குது அப்படின்றது செய்தி. அது எதுக்காக தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா இஸ்ரேல் சொல்லக்கூடிய தரப்பு வந்து அவங்க வந்து எங்களை தாக்க வராங்க, அவங்க வர்றதுனால நாங்கள் வந்து எங்களுடைய தற்காப்புக்காக நாங்கள் தாக்குறோம், அது வந்து சீஸ் ஃபயர் வயலேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான ஒரு பொய்யை சொல்லிட்டு அவங்க சீஸ் ஃபயர் இருந்தாலும் கூட தாக்குதல் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான். அப்படி ஒரு தாக்குதலில் தான் ஐநா சபையுடைய பீஸ் கீப்பிங் அமைதி குழு அவங்க அந்த பகுதியில் இருக்கும்போது அந்த வாகனம் தாக்கப்பட்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய 3 பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் இறந்துட்டாரு, 2 பேர் சீரியஸான காயங்களோடு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. அதுக்கு பிரான்ஸ் தரப்புல இருந்து அவருடைய அதிபர் மெக்ரான் அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அவர் யாருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா ஹெஸ்புல்லாவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஹெஸ்புல்லா இந்த மரணத்துக்கு இந்த தாக்குதலுக்கு ஹெஸ்புல்லா தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவர் மெக்ரான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு நாங்கள் காரணம் அல்ல, நீங்கள் அவசரப்பட்டு இது மாதிரி சொல்லக்கூடாது, இது எப்படி நடந்துச்சு, யார் நடத்தினாங்கன்ற விசாரணை நடத்தப்பட்டு லெபனான் அரசே விசாரணை நடத்தட்டும், இல்லை வேறு யாராவது விசாரணை நடத்தட்டும், நடந்த பிறகு தான் நாங்கள் காரணம்ன்றதை நீங்கள் சொல்லணும், முன்னாடியே நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அறிக்கை, ஒரு விளக்க அறிக்கை ஹெஸ்புல்லா தரப்புல இருந்தும் வந்திருக்கு. அந்த எல்லோ லைன்ன்றது அதாவது ஒரு பகுதியில் இருக்க மக்களை வந்து விரட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 1,40,000 பேர் என்னவோ வந்து லெபனானில் குடிபெயர்ந்துருக்கிறாங்க மொத்தம். அது சவுத்தில் தான் அதிகம். இப்போ அந்த மக்கள் திருப்பி அவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக அந்த வீடுகளில் இடிச்சு தள்ளுறாங்க, மீறி வளர்றவங்க கொள்றாங்கன்றது அது அப்பட்டமான ஒரு ஆக்கிரமிப்பு தானே, ஒரு சர்வதேச விதிகளை மீறக்கூடிய ஒரு விஷயம் தானே. போர் நிறுத்தத்தில் அதை செய்ய முடியுமா? ஏங்க, அதாவது அவங்க வந்து எல்லா இடங்கள்லையும் விதிமுறைகளை மீறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க சாதாரணமாக மீறக்கூடிய விதிகள். இதெல்லாம் அவங்க வந்து எல்லோ லைன் போட்டு நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் வந்து 1,00,000 பேர்லாம் கிடையாது, 10,00,000 பேர் உள்நாட்டில் இடம்பெயர்ந்துருக்காங்க லெபனானில். அப்படி போனவங்க இப்போ 10 நாள் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சொந்த ஊருக்கு வரணும், நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம கிராமத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லைங்களா. அப்படி வரக்கூடியவங்கள இவங்க தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னா அவங்க இங்கே வரக்கூடாது, அதாவது அதுக்குள்ளார அந்த லிட்டானி ரிவர் அப்படின்றது தான் இவங்க மார்க் பண்ணியிருக்க இடம், அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எங்களுடைய இடம், இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகளாக அதெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அதனால் அதுக்கு மேலே மட்டும்தான் யாராக இருந்தாலும் இடம்பெயர்ந்து போயிருந்தாங்கன்னா வர முடியும், அதுக்கு கீழே வந்தாங்கன்னா நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே எந்த கிராமமும் எந்த பில்டிங்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். எல்லா விதிமுறைகளையும் மீறி காசாவில் அவங்க என்ன பண்ணினாங்களோ அதை அப்படியே திருப்பி இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது எப்படி இருக்கணும்னா லெபனானில் அதாவது ஹிஸ்புல்லா இல்லாமல் ஹிஸ்புல்லாவை அங்கேருந்து பேர் தடுக்கணும், அவங்கள வந்து ஆயுதங்களை இழக்க வைக்கணும், அப்படிப்பட்ட ஒரு இதுதான் எங்களுக்கு தீர்வு. அவங்களால எங்களுக்கு த்ரெட் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட பாருங்கள், ஈரான் மேலே நடந்த போர் ஹிஸ்புல்லாவை சேர்ந்து எங்களை தாக்குனதில் ஆயிரக்கணக்கான கட்டங்கள் வந்து நொறுக்கப்பட்டிருக்குது. அதேமாரி 29 பேர் கிட்ட உயிரிழந்திருக்கிறாங்க. இப்போ இந்தமாரி த்ரெட் எங்களுக்கு இருக்குது, அதனால் ஹிஸ்புல்லாவுக்கிட்ட இருந்து நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்தமாரி தாக்குதல்லாம் நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க. ஏங்க, அவங்க அதே தான் வந்து காசாலையும் சொல்லிட்டு இதே மாதிரியான காரணங்களை தான் சொன்னாங்க. எதுக்கு மக்கள் வந்து உள்ளுக்குள்ளாரி அதாவது எல்லோ லைன் போட்டிருக்காங்க இல்லைங்களா காசாவில், கிழக்கு பகுதி எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது, மேற்கு பகுதியை நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் மக்களுடைய நடமாட்டங்களை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம்னா மீண்டும் ஹமாஸோடைய எழுச்சி வந்துடும், அவங்க தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்றது தான் அங்கே அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அதே தான் அவங்க திருப்பி இங்கேயும் சொல்கிறாங்க, ஹெஸ்புல்லா தான் எங்களுக்கு ஆபத்து, அவங்க மீது நடத்துகிற தாக்குதலால் தான் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது, அதனால் ஹெஸ்புல்லா வந்து இருக்கக்கூடாது, அவங்க டிஸ்ஆர்ம் பண்ணிவிடுங்க அப்படின்றதான் இஸ்ரேல் தரப்போட வாதம். ஏன்னா அப்போ தான் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இவங்க ஈஸியாக இவங்களுடைய கனவை, நாடு பிடிக்கிற கனவை வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்றது தான் இஸ்ரேலோட எண்ணம்.
அதனால தான் வந்து லெபனான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் கூட இவங்க தாக்குதல் நடத்தினது. இன்னைக்கும் சீஸ்ஃபயர் வந்த பிறகும் தாக்குதல் நடத்துறதுக்கு காரணம் அவங்க அந்த நாடை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஹெஸ்புல்லா அதுக்கு எதிர்பார்க்கறதுனால, அதுவும் ஈரானுடைய ஆதரவோடு ஹெஸ்புல்லா அங்கே செயல்பட்டு இருக்கிறதுனால அது இருக்கக்கூடாது, அது எப்படியாவது செயலிழக்க செஞ்சிடணும் அப்படின்றது தான் இந்த இவங்களுடைய நோக்கமா இருக்கு. அது சாத்தியமா? லெபனான் அரசே நினைச்சாலும் ஹிஸ்புல்லா வந்து அங்கே தனிமைப்படுத்துறதோ இல்லை ஆயுதம் இழக்க செய்கிறதோ அதெல்லாம் சாத்தியமாங்க? இல்லை, ஆக்சுவலாக எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹெஸ்புல்லான்றது ஈரானுடைய பேக்கிங்கில் இருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பையே கூட இஸ்ரேலால தாக்குப்பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு அவங்க வலுவா இருந்துட்டு இருக்காங்க. ஈரான் கூடலாம் மோதி இஸ்ரேலால ஜெயிக்க முடியாது. ஈரானுடைய பேக்கிங்ல இருக்கிற ஹெஸ்புல்லாவே கூட இஸ்ரேலால ஜெயிக்க முடியாது அப்படின்றாங்க. அதனால அந்த மக்கள் மத்தியில, இன்னும் சொல்ல போனா ஆட்சியாளர்கள் மத்தியில கூட ஹெஸ்புல்லாவுக்கு அங்க செல்வாக்கு இருந்துகிட்டு இருக்குன்றது தான் நிதர்சனம். இப்போ ஈரான் இந்த பிரச்சனையை தவிர்த்து இப்போ பல பிரச்சனைகளை வந்து ட்ரம்ப் டீல் பண்ணிட்டு இருக்கிறார், பல பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறார். அதுல முக்கியமான பிரச்சனை வந்து கியூபா. இப்போ கியூபால ட்ரம்ப் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி, அங்க வைலன்ஸ், அந்த அத்துமீறலை கண்டிச்சு சில நாடுகள் வந்து குரல் எழுப்பியிருக்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது ஸ்பெயின்ல இருந்து ஒரு கூட்டம் நடந்திருக்கு, பார்சிலோனால ஒரு மாநாடு நடந்திருக்கு. அதில் வந்து மெக்சிகோ, பிரேசில், ஸ்பெயின் இந்த நாடுகளை சேர்ந்த அதிபர்கள், தலைவர்கள்லாம் அங்கே போய் கலந்துருக்காங்க. அதில் பேசும்போது தான் நான் ஏற்கனவே சொன்ன கருத்தை பிரேசிலுடைய அதிபர் லூலா அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இது எதுக்காக அப்படின்னா, வலதுசாரித்தனத்துக்கு எதிரான மாநாடு அப்படின்றது தான் அந்த மாநாட்டுக்கு பேரே. ஃபார் ரைட்டுக்கு எதிரான சம்மிட் அது அங்கே நடந்திருக்கு. அதில் தான் வந்து கியூபாவுக்கு ஆதரவாக இந்த 3 நாடுகள், ஏன்னா கியூபா மேலே ஒரு மிக கொடூரமான ஒரு எனர்ஜி பிளாக்கெட் அப்படின்றாங்க. இங்கே எப்படி நேவல் பிளாக்கெட் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல அமெரிக்கா பண்ணதோ அது மாதிரி கியூபாவுக்கு எதிராக எனர்ஜி பிளாக்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெனிசுலாவில இருந்து கியூபாவுக்கு போகிற எண்ணெயை சுத்தமாக நிறுத்திட்டாங்க. அதனால கியூபா முழுக்க இருட்டில் மூழ்கி இருக்கு, பவர் ப்ரொடக்ஷனே கிடையாது, மக்கள் வந்து 24 மணி நேரமும் இருட்டிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை. கியூபாக்கு யாருன்னா எண்ணெய் சப்ளை பண்ணா அவங்க மேல வரி விதிப்போம். ஆமா, கியூபாவுக்கு எந்த நாடும் எண்ணெய் சப்ளை பண்ணக்கூடாது, உதவியே செய்யக்கூடாது அப்படின்றது தான் ட்ரம்போடைய அறிவிப்பு. அவர் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து கியூபாவை எடுத்துக்க போறேன், நான் எப்ப நினைச்சாலும் நான் நினைக்கிற நேரத்துல கியூபாவை எடுத்துப்பேன். ஆமா, இப்போ அங்க கரண்ட் இல்லாதனால கொசு பிரச்சனை, சிக்கன் குனியா, பல பேர் வந்து நாட்டில் பாதி மக்கள் வந்து சிக்கன் குனியால் அவதிப்படுறது, நைட்டு ஃபுல்லாக பசங்க குழந்தைகள் தூங்க முடியாமல். அது கியூபாவில் கரண்ட் இல்லாதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைலாம் நிறைய எழுதிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் எப்படி கரண்ட் இல்லாமல் இயங்க முடியும்? பிறக்கிற குழந்தைகள், நோயாளிகள் இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லா பிரச்சனையும் பெரிய பெரிய கட்டுரைகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இவ்வளோ மனித பேரவலத்தை கியூபா மேலே ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் இந்த மாநாட்டில் சொல்லப்பட்ட கருத்து. ஒரு மனித பேரவலத்தை கியூபா மீது ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதான் இந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அதனால உலக தலைவர்கள் மத்தியில் ட்ரம்ப்போடைய ஆக்டிவிட்டிஸ், ஏற்கனவே ட்ரம்ப் வந்து நான் கிரீன்லாண்டை எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னார், இப்போ கூட சமீபத்தில் அதை திருப்பி சொன்னார். அதனால அவர் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும், அந்த நாட்டை நான் எடுத்துப்பேன், கியூபாவை நான் எடுத்துப்பேன், கனடா ஒரு பகுதி ஆக்கிடுவேன் அமெரிக்கா, இப்படிலாம் வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறது. பல நாடுகளை, குறிப்பாக நேட்டோ அலைஸே, ட்ரம்ப்பே இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இஸ்ரேலை பாராட்டியிருக்காரு. நேற்று என்ன சொன்னார்னா, இஸ்ரேலை வந்து நம்ம லெபனான் மீது குண்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நான் ப்ரொஹிபிட் பண்ணிட்டேன், தடை செஞ்சிட்டேன் இஸ்ரேலில் குண்டு போடுறது அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னார். இன்னைக்கு அவர் இஸ்ரேலை பாராட்டிருக்காரு. எப்படி பாராட்டிருக்காரு தெரியுங்களா? இஸ்ரேல் வந்து எங்களுடைய உண்மையான கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தலை. அவர் வந்து மற்ற நாடுகளை அட்டாக் பண்ணுறாரு. எப்படி அட்டாக் பண்ணுறாருன்னா, எங்களுடைய கூட்டாளிகள்னு சொல்லிட்டு இருக்கிற நாடுகள் எங்களுக்கான ஆபத்து வரும்போது, எங்களுக்கான சோதனை வரும்போது யாருமே எங்களுக்கு துணை நிற்கல, அவங்களோட உண்மையான நேரத்தை அவங்க காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோ நாடுகளை திட்டுறாரு. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கு எதிரான முகத்தில் திருப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் அமெரிக்கார்களுடைய கருத்தா இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த போர் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.